Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம பிரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். நம்ம வந்து பிரெட் ரபடி செய்ய போறோம். இதுக்கு வந்து சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ்ங்க. இப்போ நீங்க போய் கடையில கேட்டாலும் அரௌண்ட் ஒரு 100 rupeesக்குள்ள வர மாதிரி தான் நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ரிச்சான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம், அதுவும் ஒரு பிரெட் வச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த ப்ராசஸை என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பிரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரெட்டோட அந்த ஓரத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து மேக்ஸிமம் இந்த மீடியம் ஷேப் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் சாண்ட்விச் பிரெட் எடுக்கிறீங்கன்னா 1:2 அப்படின்னா ஹாஃப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தெல்லாம் நான் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நிறைய பேர் இந்த பிரெட் ரபடி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓரங்களை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம இதையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த ரபடி தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். இந்த ரபடி தான் வந்து அந்த பிரெட்டுக்குள்ளே ஊறி ஒரு நல்ல ஃப்ளேவரை தரும். இந்த பாலை வந்து நான் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்க போகிறேன். இது 1/2 லிட்டர் பாலுங்க. வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளேயும் நான் சொன்னதானே இந்த ஓரத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு 3 minutesல பால் வந்து நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அந்த ஓரங்கள்லாம் வந்து அந்த பாலோட அந்த திக்னஸ், அந்த லேயர் வந்திருக்கு. நான் இதுக்கு வந்து ஒரு 50 grams சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சுகரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விடணும். மறுபடியும் இந்த சுகரெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு திக்னஸ் வரும் இல்லைங்களா? அந்த திக்னஸ் வந்த உடனே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இன்க்ரீடியண்ட் என்னென்னா, இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் தான் நான் ஆட் பண்ணுறேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் என்ன பண்ணுன்னா திக்னஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம். வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸ் ஃப்ளேவர்ஸ்க்கு வந்து கொடுக்குறதான அந்த மாய்ஸ்சரும் அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அடுத்ததாக இது வந்து நல்லா கொதிச்சு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்தோடனே அடுத்தது நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சர், அந்த பவுடரை நான் வந்து எப்படி இந்த பால்குள்ளே கலக்கணும், திட்டாக இல்லாமல் எப்படி கலக்கணும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேனை வந்து மாற்றி வச்சுட்டேன். நான் இதில் வந்து ஒரு 4 tablespoon ஆஃப் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வச்சுருக்கிறதுனா இந்த ப்ரெட்டோட அந்த லேயர்ஸ் வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பால் கொதிச்சிட்ருக்கு. நம்ம அந்த டைமில் வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே என்ன ஆகும்னா, இது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். நல்லாயிருக்கும். நம்ம இது வேஸ்ட் பண்ணாமல் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஃப்ரை ஆகி ரஸ்க்கு மாதிரியெல்லாம் ஆகணும்னு இல்லைங்க. ஜஸ்ட் அந்த கலர் மட்டும் லைட்டாக மாறினா போதும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வந்தாச்சு. நம்ம இவ்வளோ பால் ஊற்றணும். அது வந்து கொதிச்சு அந்த கேரமலைஸ் ஆகி வந்தாச்சு. நான் அடுத்ததாக ஒரு 6 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு சொன்னது அந்த கஸ்டர்ட் பவுடர். அந்த கஸ்டர்ட் பவுடர் இதில் எப்படி இன்கார்பரேட் பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இது வந்து ஒரு 4 tablespoon இருக்கும். நான் அதில் வந்து ஒரு 6 tablespoon தண்ணி விட்டுருக்கேன். இதை விட்டுட்டு வந்து நல்லா வந்து கலரி விடுங்க, இல்லைன்னா வந்து அங்கங்கே பிளாக்ஸ் இருக்கும். நல்லா இப்படி கலரி விட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா, இந்த பால் கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்சரை நீங்கள் அப்படியே இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 5 minutes அது நல்லா குக் ஆனோடனே பால் நல்லா திக்காக மாறிடுங்க. கை விடாமல் நீங்கள் அதை கலரிட்டே இருக்கணும். நீங்கள் கை விட்டிங்கன்னா அங்கங்கே வந்து அது பிளாக்ஸ் ஆகிடும். அந்த பிளாக்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே வந்து அங்கங்கே தங்கிடும். மேக்ஸிமம் எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடியாகி வந்திருக்கு.
ஸோ இதோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் அது வரணும், திக் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு லெவல் வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரெட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டெல்லாம் வந்து இப்படி வந்து திக் லேயராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம இந்த உருட்டுக்கட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம அதை வந்து நல்லா வந்து ஸ்லிம் பண்ணி விட போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே உப்பி மேலே வருமே தவிர்த்து அந்த எசன்ஸாக இருக்கட்டும், நம்ம போடுறது அந்த ரப்படியாக இருக்கட்டும், அது உள்ளே போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து செட் ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ வந்து நல்லா நீங்கள் பைண்ட் பண்ணும், ஈக்குவலாக எல்லா சைடும் வந்து நல்லா ஈவனாக ப்ரெஷர் கொடுத்து இந்த ப்ரெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்படி தின் லேயராக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆல் செட், நம்ம ப்ரெட்டு ரெடி ஆகிருக்கு, நம்ம நட்ஸு ரெடியாக இருக்குது, அப்புறம் நம்ம ரபடியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து இது சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, நம்மக்கிட்ட ரப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரப்படியை நம்ம வந்து இந்த ப்ரெட்டு மேலே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஸோ நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா இந்த ப்ரெட்டில் வந்து அது நல்லா ஊறி வரணுங்க. முதல் லேயர் ஆயிடுச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. நான் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பண்ணதான அந்த ரப்படிலே அவங்க ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் வந்து இதை சைடில் வைக்கிறேன். இப்போ நம்ம பண்ணதான அந்த கிறிஸ்பி லெஃப்ட் அவுட் ப்ரெட்ஸை வந்து நான் ஓரத்தில் வச்சுக்கிறேன், எதுவும் வேஸ்ட் பண்ணாமல். அடுத்ததாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சோம் இல்லைங்களா, அடுத்தது நம்ம வந்து இப்படி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒன்று, அப்புறம் இந்த பக்கம் ஒன்று, அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த ரப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரப்படி வந்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே நல்லா போகணுங்க, அதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஸோ நல்லா வந்து அது ஈவனாக எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வரும். அப்போது நெக்ஸ்ட் லேயர், ஸோ நெக்ஸ்ட் லேயரும் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம எல்லாமே ஊற்றிட்டு நட்ஸு, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரப்படி வந்து எல்லா பக்கமும் செட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கங்கே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இருக்கிறது அவ்வளோ அந்த டேஸ்டெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிவிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை ரிச்னஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஐ மீன் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. இப்படி டேப் பண்ணிவிட்டு நட்ஸு, உங்களுக்கு எந்த நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாதாமும் வால்நட் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, மெயின் ஸ்டெப், இதில் மெயின் ஸ்டெப் என்னென்னா சீலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. நல்லா இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டைப் கண்டெய்னரில் போட்டு இதை நல்லா நம்ம மூடி வச்சிட்டோன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நல்லா லேயராக திக்காக சூப்பராக வருங்க. ஸோ கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இது எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஓரங்கள்லாம் இப்படி நல்லா சீல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அது நல்லா வந்து ரெடியாகி வரும். ஸோ அடுத்ததாக நம்ம மூடி போட்டு இந்த டிஃபனை நல்லா மூடிட்டு
நம்ம இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும்னு இல்லை. ஸோ நம்ம இந்த நார்மல் லேயர்ஸில் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அங்கேயே கூட இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 hours விட்டாச்சு. ஸோ அது வந்து நல்லா செட் ஆகி வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது செட் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த சீலிங்கெல்லாம் வந்து நல்லா வந்து செட் ஆகிருந்துச்சு. இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. நல்லா செட் ஆகி வந்துருக்குங்க. பாருங்கள், இங்கெல்லாம் தொட்டு பார்த்தா அது வந்து உள்ளே போகலை, ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைட்லேருந்து எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நம்ம போட்டு தானே அந்த நட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா அதுக்குள்ளே இன்கார்பரேட் ஆகிருக்கு. அவ்வளோ நல்லா செட் ஆகி வந்திருக்குங்க பாருங்கள். அந்த ப்ரெட்டுக்குள்ளே நம்ம போட்டு தானே அந்த கிளஸ்டர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பைண்ட் ஆகி அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இப்போ நம்ம கட் பண்ணோன்னா ஒவ்வொரு லேயராக கட் ஆகி வரும். இங்கே பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் பாருங்கள், ஒவ்வொரு லேயராக கட் ஆகி வரும். ஸோ அவ்வளோ நல்லா பைண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த நம்ம போட்டு தானே அந்த கிளஸ்டர் பவுடரோட அந்த இது தெரியல, ரிச்னஸ் தெரியுது. அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See you in the next video. Until then, tata. Bye bye.